பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே முடியலை மக்களே அப்படின்னு தான் சொல்லணும். சௌந்தர்யாவெல்லாம் என்ன கேரக்டர்னே தெரியவே இல்லை. ஒருத்தன் வந்து இவ்வளோ கை உடஞ்சுக்கிட்டு வந்து உட்காந்துருக்கான். நான் வந்துட்டு சாரி சொல்லலாம் எந்திரிக்கவே இல்லை. இது கை உடஞ்சது காரணம் வந்து தப்பு அவன் மேலதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உனக்கு கொஞ்சமாச்சும் மூளை இருக்கா? எவனாச்சும் வேணுக்குன்னே கை உடையணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்வானா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. சுத்தமா அறிவு உள்ள எதுவுமே கிடையாது. ஆனா அன்ஷிதா பாத்தீங்கன்னா அவங்க தப்பை உணர்ந்து பாத்தீங்கன்னா ராணுவ சாரி கேட்டு நான் வந்து தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இப்ப கிடைச்சிருக்க தகவல் படி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 வாரம் வந்து பாத்தீங்கன்னா ராணுவம் வந்து ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா கை வந்து சுத்தமா எதுவுமே பண்ணவே முடியாது. பிசிக்கல் டாஸ்க்ல இருந்து எந்த டாஸ்க்கும் சுத்தமா பண்ண முடியாது. கிளீனிங்ல இருந்து எதுவுமே பண்ண முடியாது. நம்ம நல்லாவே தெரியும் கை உடஞ்சிருக்கு அப்படின்னாவே 3 வாரம் 4 வாரம் அந்த ஜவ் ஒட்டணும்னு நினைக்கிறேன். அதுக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ணவே முடியாது. என்னைய பொறுத்த வரைக்கும் அவர் வெளியில போறாரு அப்படின்ற மாதிரிதான் நியூஸ் இப்போ வரைக்குமே கிடைச்சிருக்கு. வீக்கெண்ட் வரைக்கும் பார்ப்பாங்க. இல்லைன்னா ஒரு டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 வாரம் வந்து அவர் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வெளியில தான் அனுப்புவாங்க. ராணுவத்தை கேட்பாங்க உங்களால் விளையாட முடியுமா அப்படின்ற மாதிரி. அவருக்கு என்ன பதில் சொல்கிறாரு, நீங்கள் விளையாட முடியும்னு சொன்னால் கூட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது ரிஸ்க்கு, உங்களுக்கு வேறு மாதிரி இது அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ராணுவம் வந்து இன்னைக்கு அல்லது நாளைக்குள்ளே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சிருவாங்க. இந்த ப்ரோமோவில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் வந்து அவருக்கு ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்கன்னு காமிச்சதுனால செகண்ட் ப்ரோமோவில் அது ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா அதை விட்டுருக்காங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அல்லது நாளைக்கு வந்து ராணுவம் கண்டிப்பாக அந்த வீட்டை விட்டு போயிடுவார். ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் கண்டஸ்டண்டாக பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து நிறைய ரெடி பண்ணி சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தார். புலி வருது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தார். இன்னைக்கு உண்மையிலே புலி வந்து பார்த்தீங்கன்னா ராணுவம் அடிச்சிருச்சு. ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அவர் கை அடிபட்டும் பார்த்தீங்கன்னா எவனுமே திருந்தவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயங்களும் போயிட்டுருக்கு. தீபக் வந்து வாக் அவுட் ஆகிட்டாரு. அந்த ஒரு கடையை பற்றி தப்பாக பேசணுன்னு சொல்லிட்டு அவர் மேலேயும் நம்ம விஜய் சேதுபதி மேலேயும் ஒரு கேஸ் கொடுத்ததா சொல்லப்பட்டது. அதனால் அதுவுமே சைமன்டரிஸாக அதுவுமே போயிட்டு தான் இருக்குது. அது எந்த லெவல் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்து 3 பேர் டேஞ்சர்ஸில் இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சம்பவம் நடந்தது காரணம் அப்படி பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி அவர்கள் தான். ராணுவ இப்போ வந்து இதாகிட்டாரு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வெளியில் போயிடுவார். இன்னொரு சைடு தீபக்கும் ஒரு பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது 3 பேர் கழுத்தில் வந்து கத்தி இருக்குது. யார் வேணால் வெளியில் போயிடலாம். ராணுவம் கன்ஃபார்ம் வெளில போயிடுவார். ஜெஃப்ரிக்கு என்ன நடக்க போகுது, ரெட் கார்டு கொடுக்க போகிறாங்களா, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த இதை பார்க்கும்போது இந்த சம்பவங்களை பார்க்கும்போது உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.